ஹாய்டா, இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கோர்ஸோட 8th கிளாஸில் இருக்கோம். 8th கிளாஸ்லேயும் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிரிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட்டு 5 கிரிட்ஸ் பேட்டர்ன் பார்த்தோம். இப்போது 6வது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இது மாதிரியான வைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரிட்ஸ் பேட்டர்ன் பார்க்கலாம். இப்போது அதுக்கு நம்ம கிராஸாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நல்ல பெரிய பெரிய பாக்ஸாக வர மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நல்ல பெரிய பெரிய பாக்ஸாக வரணும். ஸ்ட்ரைட் லைனாக போடுங்க. நல்ல பெரிய பெரிய பாக்ஸாக போடுங்க. இது மாதிரி நல்லா அகலகலமாக பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு பாக்ஸ்குள்ளேயே 4 லைன் தான் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பாக்ஸாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கிராஸ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் கிராஸ் லைன் ட்ரா பண்ணும்போது இப்படியே வச்சு நீங்கள் கிராஸ் லைன் போட முடியாது. அதனால் கையை இந்த வாக்கில் வச்சு நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க. நீங்கள் கிராஸ் லைன் போடும்போது இது மாதிரி ஒரு லைன் போட்டு பாருங்கள். ஒரு லைன் போடும்போது அடுத்த லைன் நம்ம இப்படி போட்டால் பாக்ஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வருமா அப்படிங்கிறத பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வராமல் இந்த மாதிரி இப்போ நீங்கள் இப்படி போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டால் தான் ஸ்கொயர் ஷேப்பில் வரும். அதை விட்டு நீங்கள் இப்படி போடுறீங்க அப்படின்னா இப்படி போட்டிங்கன்னா அது ஸ்கொயர் ஷேப்பில் வராது, டைமண்ட் ஷேப்பில், அதாவது இப்படி வருது. அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் இப்படி வர்றதுக்கும் இந்த மாதிரி வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும். இதுக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஸ்கொயராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் நம்ம போடணும். டைமண்ட் ஷேப்பில் போடக்கூடாது. இது மாதிரி நம்ம பெரிய பெரிய பாக்ஸாக வர மாதிரி பாருங்கள். இது எல்லாத்துலேயும் நம்ம சின்ன சின்ன பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நல்ல பெரிய பாக்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போனா தான் நம்மளோட வைன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். நீங்கள் வந்து ட்ராப் வைன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா லீஃப் வைன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வைன்ஸ் டைப்பில் பார்த்தோம் இல்லையா, அந்த வைன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். இது மாதிரி ஒன் சைடு ஃபுல்லாக நீங்கள் போட்டுட்டு இதே மாதிரி அடுத்த சைடு நீங்கள் லீஃப் ட்ரா பண்ணிக்கோங்க. மேலே போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா நீங்கள் மேலே போடும்போது இங்கே இருக்க லைன் வந்து டச் ஆயிரும். பாருங்கள், இந்த விரலை இப்படி இந்த மாதிரி பேப்பரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல எம்டியை விடக்கூடாது, ஹாஃப் லீஃபாவது போட்டுறணும். அதே மாதிரி எல்லா பாக்ஸ்லையுமே நீங்கள் லீஃப் ட்ரா பண்ணணும். இப்போ மேலே போட்டுக்கலாம். இந்த சைடு நீங்கள் போடும்போது தான் டஃப்பாக இருக்கும். அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும் போடுங்க. இங்கேக்குள்ள ஒரு 3 லீஃப் அந்த மாதிரி தான் வரும்.
2 லீஃப் வந்தாலும் பரவாயில்ல, 2 லீஃப் 3 லீஃப் அது மாதிரி மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி லீஃப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் உங்களுக்கு ஏதாவது டிசைன் தெரிஞ்சால் போட்டுக்கோங்க, இல்லை இது அப்படியே எம்டியாக கூட விட்டுருங்க. இப்போது 7வது கிரிட்ஸ் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிராஸாக லைன் போட்டுக்கலாம், கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சைஸு. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சென்டராக ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு பேப்பரை டச் பண்ணி அந்த கோட்லேயே இந்த சைடு அதே மாதிரி சென்டரில் ஸ்ட்ரைட்டாக வச்சு டச் பண்ணி இந்த கோட்லேயே இந்த சைடு இது மாதிரி நம்ம போடணும். இது மாதிரி எல்லா கோட்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரியான லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டு இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். இது பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் மாதிரி கிடைக்கும். ஒரு தடவை போட்டிங்கன்னா அது மேலேயே இழுகாதீங்க. நீங்கள் வந்து இது மாதிரியும் போடலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி டாட் வைக்காமல் ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம். பாருங்கள், இது மாதிரி போட்டுட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி ஹை ப்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணி இப்படி இது மாதிரி நீங்கள் வந்து போடலாம். இல்லைன்னா இது மாதிரி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்து டாட் வச்சுக்கோங்க. சென்டரில் எல்லாத்துலேயுமே டாட் வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே இது மாதிரி டாட் வச்சுட்டு இது மாதிரி எல்லாத்துலேயுமே டாட் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது மாதிரி பாருங்கள், இது மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இந்த லேசாக ஒரு கார்னரில் லைன் இருந்தால் கூட அதிலே ஏதாவது போட முடிஞ்சால் போட்டு வைங்க, அப்படி எம்டியாக விடாதீங்க. இது மாதிரி இப்போது இது மாதிரி நம்ம வந்து லீஃப் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 4 லீஃப் வந்து ஜாயிண்ட் ஆகிற ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா? எல்லாத்துலேயுமே 4 லீஃப் ஜாயிண்ட் ஆகிற ஒரு இடம் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நம்ம 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த லீஃப் சென்டரில் இருந்து இந்த லீஃப் சென்டர் வரைக்கும் பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள் இந்த லீஃப் சென்டர் இருக்குது பாருங்கள், இங்கே
அது வரைக்கும் நம்ம லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது மாதிரி நம்ம எல்லா லீஃப்க்கும் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே நான் இந்த கார்னரில் வரும்போதெல்லாம் லீஃப் வந்து ஃபுல் லீஃப் இருக்காது. இந்த பேஸை வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருந்து இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே நான் வந்து நீங்கள் வந்து ஃபுல் லைன் வந்து ட்ரா பண்ண முடியாது. இதுக்கு நேராக வச்சு லேசாக இப்படி அப்படி தான் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். வேறு இங்கேனையும் அப்படி தான் கார்னரில் விட்டுறாதீங்க, அது வந்து அசிங்கமாக இருக்கும். ஸோ இங்கேயும் பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 4 கார்னர்லேயும் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. 1 2 நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு ஏதோ நீட் ஃபினிஷிங் இல்லாமல் தெரியும். சென்டரில் எல்லா லீஃப்லேயுமே நம்ம லைன் ட்ரா பண்ணிட்டோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போது கார்னரில் இருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நான் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ஒரு லைன் போட முடிஞ்ச இடத்துல ஒரு லைன் போடுங்க, இல்லைன்னா 3 லைன் போட முடிஞ்ச இடத்துல 3 லைன் அப்படின்னு எம்டியாக மட்டும் விடாதீங்க. எயித்து கிரிட்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே லீஃப் வச்சு ஒரு செக்கட் பேட்டர்ன் போட்டோம் இல்லையா, இதே மாதிரியான அகலமான பாக்ஸ் தான் நம்ம இங்கே ட்ரா பண்ணணும். பாருங்கள், இது மாதிரி நல்ல அகலமான பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். அப்போனா தான் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணும்போது அழகாக இருக்கும். அடுத்து நம்ம போட்ட லைனோட ஒரு சைடு மட்டும் நம்ம ஹம்ப் வந்து ஃபுல்லாக போட்டுக்கணும். 2 சைட்லேயுமே ஹம்ப் போடக்கூடாது, ஒரு சைடில் மட்டும் ஹம்ப் போடணும். ஃபர்ஸ்ட் லைனில் எந்த சைடு ஹம்ப் போட்டுக்கிங்களோ, இப்போ வந்து கோட்டுக்கு கீழே வந்து நம்ம இப்போ ஹம்ப் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அடுத்த லைன்லேயும் கோட்டுக்கு கீழே தான் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். கீழே மேலேயும் மாற்றி வந்து ஹம்ப்ஸ் போடக்கூடாது. அதே மாதிரி சைடில் போடுறப்பையும் அதே மாதிரி தான், கோட்டுக்கு அந்த சைடு போட்டிங்கன்னா எல்லா லைன்லையுமே கோட்டுக்கு அந்த சைடே போடுங்க ஹம்ப்பு. பாருங்கள், இது மாதிரி எல்லா லைன்லையுமே நம்ம ஹம்ப்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரிட்ஸில் இது மாதிரி நம்ம லைனுக்கு மேலே ஹம்ப் வந்து போட்டுட்டு சென்டரில் ஒரு டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரியான டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ப்ரில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்ப்ரில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை சுற்றி குட்டி குட்டி ஹம்ப்பு.
போட்டுட்டு இப்போ இதை சுற்றி நம்ம டாட் வந்து வச்சுக்கலாம். இது மாதிரி டாட் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இதை ஃபில் பண்ண போகிறோம். இது மாதிரி இது ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். இந்த டிசைனை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரெல், அதுக்கப்புறம் ஹம்ப், அதுக்கப்புறம் டாட். ஃபஸ்ட்டு ஃபுல் பாக்ஸாக இருக்க இடத்துலலாம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இங்கே சைட்லேருந்து நம்ம வரலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஹாஃப் வந்து இங்கனக்குள்ளே வருது. அப்போ இங்கனக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு டாட் மட்டும்தான் நம்மளால் வைக்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்த எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கேருந்து இருக்குங்க, இந்த இடத்துல எதுவுமே இல்லை. அப்போ அந்த இதை எம்டியாக விட்டுடலாம். இப்போது இதை பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே ஹாஃப் ஸ்பில் போட்டு நம்ம இந்த ஹம்பை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாஃப் ஸ்பில் இது மாதிரி போட்டு டாட், இது மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இதே மாதிரி தான். இதை இப்படியே போடலாம், இல்லைன்னா கொஞ்சம் கீழே இந்த மாதிரி டாட் வச்சு லேசாக இது மாதிரி ட்ராப் மாதிரி இது மாதிரி இழுத்து விடலாம். அதுவுமே அழகாக இருக்கும். இது மாதிரி இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே எதுவுமே இல்லை. ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து ஹாஃபாக இருக்குது, இந்த பாக்ஸ் வந்து ஹாஃபாக இருக்குது. அப்போ இந்த ஹாஃபில் நம்ம என்ன ட்ரா பண்ண முடியுமோ அதுதான் ட்ரா பண்ணணும். சேம் இங்கே நம்ம ஃபுல்லாகவே போட்டுடலாம். இது மாதிரி இந்த செக்குடு பேட்டர்னை ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கும் நம்ம கையில் போடும்போது. ஸோ இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம 2 லைன் வச்சு, அதாவது 2 லைன் போட்டு டபுள் லைன் போட்டு கிரிட்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இதுக்கும் நல்லா பெரிய பாக்ஸாகவே ட்ரா பண்ணிக்கோங்க.
பாருங்கள், இது மாதிரி நம்ம டபுள் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு டிசைன், ஏதாவது ஒரு டிசைன் வந்து கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், அடுத்து ஹம்ப், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு லீஃப், பாருங்கள் இது மாதிரி. இது மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நம்ம எல்லா பாக்ஸையும் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல் பாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரியான டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போது ஃபுல் பாக்ஸை நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து வரலாம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்குது. ஸோ இங்கனுக்குள்ளே என்ன இருக்குது, ஜஸ்ட் ஒரு லீஃப் மட்டும் இருக்குது. இங்கனுக்குள்ளே லேஸாக இப்படி அவ்வளோதான் இருக்குங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து இதில் இருந்துருக்கு. ஸோ இப்போ சென்டரில் நம்ம வந்து ஒரு ஹம் சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி உள்ளே வந்து ஷேட் பண்ண வரல அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு நடுவில் சென்டரில் வந்து அந்த லீஃப்க்கு சென்டரில் ஒரு டாட் வச்சு லைன்
இது மாதிரி கூட எல்லா லீஃப்லேயும் நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேட் பண்ண வரலைன்னா இது மாதிரி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நம்ம எல்லா பாக்ஸ்லுமே ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கலாம். இது மாதிரி டாட் வச்சுட்டு இந்த பாக்ஸில் சுற்றி இருக்க எல்லா ஸ்பேஸ்லேயுமே நம்ம ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள், இது மாதிரி நீங்கள் செக்குடு பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணுங்கள். சென்டரில் இந்த டிசைன் தான் நீங்கள் கொடுக்கணுன்ட்டு இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஒரு எலமெண்ட் எந்த எலமெண்ட்டை தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து அதை போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டபுள் லைன் தான் போடணும் இல்லை, ட்ரிபிள் லைன் கூட போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம 8th கிளாஸில் பார்த்தா இந்த 4 செக்குடு பேட்டர்னுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஷீட்டை நமக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு 9th கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.